வணக்கம் நேர்களே! இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கான சிபிஐ வழக்கோட டைம்லைன்ஸ் என்னென்னலான்னு பார்க்கலாம். செப்டம்பர் 27, 2025 கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில டிவிகே கட்சியின் அரசியல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில மக்கள் பயங்கரமா திரண்டதால, அங்க நெரிசல் ஏற்பட்டு சுமார் 41 பேர் உயிரிழந்தாங்க. பலர் காயமடைந்தாங்க. செப்டம்பர் 28, 2025 தமிழ்நாடு அரசு முதற்கட்ட விசாரணைக்கு உள்ளூர் போலீஸை நியமிச்சது. அதே நேரம் எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடுனால தான் இது நடந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டுனாங்க. அதனால அக்டோபர் 3, 2025 வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஏனெனில் இது ஒரு பெரிய அளவிலான நிகழ்ச்சி விபத்தாக கருதப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டும் மக்களின் உயிரிழப்புக்கு பொறுப்பு யாருன்னு கேள்வி கேட்டு சிபிஐ விசாரணைக்காக அத உத்தரவிட்டாங்க. அக்டோபர் 5லிருந்து 10 வரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் கரூர் மாவட்டத்தில ஆய்வு மேற்கொண்டாங்க. டிவிகே அலுவலகம் மற்றும் ஏற்பாடு குழு உறுப்பினர்கள் மற்றும் சாட்சிகள் மீது விசாரணையும் நடத்தப்பட்டது. அக்டோபர் 14, 2025 டிவிகே நிர்வாகி பவுன்ராஜ் உட்பட சிலர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டாங்க. அக்டோபர் 20, 2025 டிவிகே தலைமைச் செயலாளர் புஷி ஆனந்த் ஜாமீன் மனுவை திரும்பப் பெற்றார். மேலும் சிபிஐ விசாரணை தடை செய்யாமல் ஒத்துழைக்க முடிவு செய்ததாகவும் அறிவிச்சிருந்தாரு. சிபிஐ தற்போது முக்கிய சாட்சிகள் மற்றும் நிர்வாகிகளை விசாரிக்கும் நிலையில இருக்கு. விசாரணையோட கவனம் முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் தவறாக செய்யப்பட்டதா, அல்லது கூட்டம் அனுமதிக்கு மீறி நடத்தப்பட்டதா, அல்லது நிகழ்வில் நேரடியாக பொறுப்பாளர்கள் யாராக இருக்கக்கூடும்னு சொல்லி அந்த கோணத்துல இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. டிவிகே தரப்பு இது திட்டமிட்ட விபத்தல்ல, மக்களின் கூட்டம் காரணமா நடந்த துயரம் ஒண்ணும், மற்றும் ஒருவேளை சமூக விரோத செயலா இருக்கலாம்னும் அவங்க சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. இது டிவிகேக்கு ஒரு பெரிய சட்ட சவாலாக இருக்கு. விசாரணை முடியும் வரை கட்சி கடும் அழுத்தத்தில் இருக்கும். அடுத்த கட்டமாக சிபிஐ முக்கிய அதிகாரிகள் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.